உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எப்போதும் கைவிட்டு அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். நம்ம தேவன் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். சரிங்களாங்க? என்னங்க எல்லாரும் அப்படி சொல்கிறாங்கங்க. எனக்குன்னு இது நடந்துருச்சுல்ல, எல்லாரும் சொல்கிறாங்க உன்னை தேவன் கைவிட்டார், எனக்குன்னு இந்த துன்பம் வந்துருச்சு, எனக்குன்னு இந்த அழிவு நாசம் வந்துருச்சு, அதனால் எல்லாரும் சொல்கிறாங்க தேவன் உன்னை கைவிட்டுட்டாரு, எனக்குன்னு இந்த வியாதி வந்துருச்சு, அதனால் என் தேவன் என்னை கைவிட்டுட்டாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களை தேவன் கைவிடல. நான் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன், நான் வறுமையில் நிற்கிறேன், நான் கடனில் நிற்கிறேன், கோர்ட்டில் நிற்கிறேன், அதனால் தேவன் கைவிட்டுட்டாரு இவனன்னு சொல்கிறாங்க. இவங்களை தேவன் கைவிட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, தேவன் உங்களை கைவிடலை, உங்களை விட்டு விலகி போகலை. சரிங்களாங்க? அவர் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலகி போக மாட்டார். சரிங்களாங்க? கவலைப்படாதீங்க. திடீரென்று நம்ம யோபுவுக்கும் யாருக்கும் வராத நோய் வந்துச்சு. உடம்பு ஃபுல்லாக பரு. தேவன் இவனை கை விட்டுட்டாரு அப்படி தான் சொன்னாங்க அந்த ஊர்க்காரங்க. இப்படி வியாதி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு வியாதியாக உடம்பு ஃபுல்லாக வந்திருக்கு. தேவன் யோபுவை கைவிட்டார். குடும்பமே அழிஞ்சிருச்சுங்க. இவன் பண்ண பாவம் தான், சாபம் இவன் வீட்டில் படுத்து கிடக்குதுன்னு எல்லாரும் பேசினாங்க. அவங்க நண்பர்களே எதிரியாய் நின்று பேசினாங்க. கஷ்டமாக இருந்துச்சு யோபுக்கு. மனைவி கூட சொன்னான், தேவன் கைவிட்டார், நம்மக்கிட்ட வரமாட்டார், இனிமே உங்ககிட்ட தான் நிற்கிறாரு தேவன், அவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார், உங்கள் பக்கத்தில் இருக்காருங்க. நடந்ததெல்லாம் வச்சு நீங்களே சொல்லக்கூடாது. இதெல்லாம் நான் இங்கெல்லாம் நிற்கிறேன், இது இத்தனை அழிவு நான் சந்திச்சிருக்கேன், இத்தனை லாஸ் ஆயிருக்கு, இத்தனை நஷ்டப்பட்டிருக்கேன், அதனால தேவன் கைவிட்டார். இல்லை, தப்பான கணக்கு. சரிங்களாங்க? தேவன் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், உங்களுக்கு உதவி செய்வார். ஐயோ தேவன் ஏன் என்னை கைவிடணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் கைவிடவே இல்லை. இது ஒரு சோதனையாக இருக்கலாம், இல்லைனா அவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக கொஞ்சம் டிலே பண்ணி அவர் கொடுக்கலாம். உங்களை அவர் கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. எத்தனையோ தடவை உங்ககிட்ட அடித்து பேசினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதை பற்றி. சரிங்களா? யோபுக்கிட்டேயும் அப்படி தான் அடித்து பேசினாங்க, ஆணித்தரமாக பேசினாங்க. யோபு நீ தான் தப்பு, தேவன் உன்னை கைவிட்டார். ஆனால் தேவன் அவனை கைவிட்டாரா? உயர்த்தி வச்சாருங்க. ஊட்ஸ் நாட்டிலேயே உயர்த்தி வச்சார், பணக்காரனாக மாற்றினார். இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சுட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டாதீங்க தேவன் கைவிட்டார், இனிமே வரமாட்டார். உங்களோட உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. சரிங்களாங்க? என்றென்றைக்கும் அவர் கைவிட மாட்டார். இன்றைக்கும் கைவிட மாட்டார், நாளைக்கும் கைவிட மாட்டார், அடுத்த மாதமும் கைவிட மாட்டார். நம்ம ஆயுஸ் முடிகிற வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். சரிங்களாங்க? தைரியமாக இருங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார்னு நீங்கள் இன்றைக்கி உணர்ந்துப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.